ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தடவையாக இங்கே மாரியம்மன் கோயிலில் பால் குடம் எடுக்கிறதும் பொங்கல் வைக்கிறதும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே போல் பால் குடம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள எல்லோரும் மேலதாளத்தோடு போய் அழைச்சிட்டு வந்தாங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே இடத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 75 அடுப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டம். நம்ம சாதாரணமாக ஒருனா கல் அடுக்கிறதுன்னு நினச்சிருவோம். ஆனால் 75 ஒரு அடுப்புக்கு வந்து 6 கல், 75 அடுப்பு யோசிச்சு பாருங்கள் எப்படி அதை அரேஞ்ச் பண்ண முடியும்னு. அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே பாத்திரத்துலேருந்து அரிசி பருப்புலேருந்து முந்திரி திராட்சை நெய்யின்னு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுப்புக்கு விறகு எல்லாமே கொடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு அழைச்சிருந்தாங்க. எல்லோரையும் அதே போல் மேலதாளத்தோடு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஒன்றா ஒரே இடத்துல செய்கிறத பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு எனக்கு. நம்ம வந்து ஒரு அடுப்பு வச்சு ஒரு இது செய்கிறதுக்கே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனால் இத்தனை அடுப்பையும் அவங்க ஏற்பாடு பண்ணி இத்தனை பேருக்கும் தேவையான எல்லாம் ஏற்பாடு பண்ணி எந்த ஒரு சின்ன இதுவும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு முடித்தாங்க. அதில் இந்த பசங்கள்லாம் வேறு அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெல்லம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டாங்க. அதை வந்து வேணுங்கிற அளவு அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அடுப்பை வந்து ஏற்றின பிறகு வரிசையாக எல்லா அடுப்புமே ஏற்றி வரிசையாக எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக எல்லோரும் வந்து அந்த அடுப்பை வச்சு மூடி அதை செய்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நீட்டாக வரிசையாக வேறு இருந்ததா. அந்த புகை வந்து கூட அவங்க ரொம்ப லட்சியம் பண்ணிக்காமல் நின்று அந்த இடத்துல நின்று செய்கிறாங்க. கடவுளுக்கு செய்கிறதா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயம். ஆணையம்படி கொல்லத்தெரு சார்பாக முதல் முறையாக ஆடி வேலையை முன்னிட்டு அனைவரும் ஊர் சார்பாக பொங்கல் வைத்து சாமி கும்பிடுகிறோம். பங்கிடுச்சுப்பா இப்படி வச்சுதான் பண்ணலாம். இது தடவை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த கோயிலோட கமிட்டி குழு இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே இதை செஞ்சாங்க. எல்லாருக்குமே பானை கொடுக்குறதுலேருந்து அதுக்கு தேவையான பொருள் கொடுக்குறது எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு எனக்கு. அதை விட எனக்கு வந்து பொங்கல் மாதிரி வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறாங்க பாருங்கள், இவங்க என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பானை வச்சு அவங்க எனக்கும் சேர்த்து பொங்கல் 2யுமே வச்சு அவங்க செஞ்சாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு வந்து சந்தோஷம் வந்து சொல்கிறதுக்கெலாம் வார்த்தை இல்லைங்க. நமக்காக ஒருத்தர் இவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை நான் ரொம்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த போல் அது பசங்க என்ன பண்ணாங்க, எங்களை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதில் வேறு நாங்கள் வீடியோவில் இருக்கணும் ஆண்டி, நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு போனாங்க. சாயங்காலம் எல்லோரும் பொங்கல் வச்சு முடித்த பிறகு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா நடந்தது பூஜை. இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல பால் வர்ற மாதிரி வச்சுருப்பாரு. எந்த இடம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த புத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நெஜ புத்து மாதிரி செஞ்சுருந்தார். அலங்காரம் அவ்வளோ அழகாக செய்வார். இவர் அலங்காரம் பண்ணாருன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி, ரொம்ப நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து ராஜா. ரொம்ப நல்லா செய்வார். அவர் அப்படியே ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வார். அவரோட ஈடுபாடுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்து அதுக்கு மெனக்கெடுவார். அதுக்கப்புறம் வான வேடிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அங்கேயே வந்து டேபிள் சேர்லாம் போட்டு சாப்பாடு வந்து வாழை போட்டு சூப்பராக பரிமாறி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சாங்க. இது வந்து சாதாரணமாக சொல்லிடலாம், பால் குடம் எடுத்து பொங்கல் வச்சு சாப்பாடு போட்டாங்க அந்த மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்கும், அதுக்கு எவ்வளோ மெனக்கட்டு இருக்கணும், அதுக்கு எத்தனை பேரோட ஒத்துழைப்பு இருக்கணும். அதில் ஒருத்தராக செய்ய முடியாது, எல்லோரும் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் இது. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதை ஏற்பாடு பண்ணி அதுக்கு எல்லாம் செஞ்சு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இதை வந்து வெளியூரில் இருக்கிறவங்க பார்க்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ மெம்பர்ஸோ யார் வெளியூரில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.